வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்குமே மலையாள மூவிஸ் ஏகப்பட்டது வந்துருக்குது. அதில் ஒரு 16 படங்கள் இதில் எடுத்துருக்கிறேன். எல்லாமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இந்த 16ல் இது வந்து சூப்பராக இருக்குதுப்பா, இது வந்து நல்லா இருக்குது, ஓகே பார்க்கலாம், இல்லை எனக்கு பெருசாக செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இந்த 16ல் ஒன்று எந்த டைப்புங்கிற மாதிரி இதில் சொல்லிடுறேன். சிம்பிளாக ஒன்லைனும் அது என்னன்றதை சொல்லிடுறேன். இது என்னுடைய லிஸ்ட்டு. ஸோ நீங்கள் இந்த லிஸ்ட்டு மொத்தமாக முடிஞ்சதுக்கப்புறமா இதில் எனக்கு பெஸ்ட்டுப்பா, இது வந்து எனக்கு செட் ஆகலை அப்படின்னு உங்கள் லிஸ்ட் என்னங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ப்ளஸ் இன்னும் நான் பார்க்காத லிஸ்ட்டு அது தனியாக கடைசியில் என்னன்றதை சொல்கிறேன். அதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாத பாருன்னு அதையுமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு படம் வந்து ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இது சூப்பராக இருக்குது. இதில் நான் காணாமல் போன கேஸை ரொம்ப டெரராக இருக்கிற போலீஸு எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு விசாரிக்கிற மாதிரி போய் அதுக்கப்புறம் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி லைட்டாக நான் மகனில் வேட்டை விளையாடு அதெல்லாம் ஞாபகப்படுத்துச்சு. பட் படம் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு இந்த படம் பிடிச்சிது. ரெண்டாவது படம் வந்து ரேக்க சித்திரம். இது வந்து எனக்கு நல்லா இருக்கு, பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரி. இதில் அந்த மம்முட்டியை வச்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் என்னப்பா இவ்வளோ எங்கெல்லாம் காமிச்சிருக்கீங்கன்ற மாதிரி, இந்த பட்ஜெட்டில் பண்ணிருக்கீங்களான்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது நார்மல் அந்த மிஸ்ட்ரி த்ரில்லராக கொண்டு போனதை விட அது ஒரு படத்தோட கனெக்ட் பண்ணி அந்த விஷயங்கள்லாம் பேசினது நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதில் பல வருஷம் முன்னாடி இருந்த ஒரு கேஸை இப்போ திரும்பியும் தோண்டவும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாருங்கிறது தான் இந்த படம். இது ஒரு ஸ்லோ பேர்ன் மூவி, கொஞ்சம் பொறுமையாக பிக்கப் ஆகி அதுக்கப்புறம் ட்விஸ்ட்டுகளை கொடுப்பாங்க. மூணாவது படம் மோகன்லாலோட தொடரும் படம். எனக்கு இது வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் நம்ம மோகன்லால் அவர்களுக்கு அம்பஸ்டர் கார் மேலே அவ்வளோ உயிர், பையனை விட அது மேலே தான் பாஸ் இருக்குன்னா பாருங்களேன். அப்படிப்பட்ட கார் மேலே போலீஸ்காரங்க கையை வைக்க நம்மால் சும்மா விடுவாரா, அவங்க ரெண்டு பேருக்கு முட்டிக்குது, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுதுங்கிறத ட்விஸ்ட் கலந்து ப்ளஸ் மாஸ் ஏரியாவில் கூட்டு போன ஒரு படம். எனக்கு இந்த படம் தேட்டர்லேயே பார்த்தனால சூப்பராக இருக்குதுப்பா அப்படிங்கிற ஃபீலிங் கொடுத்துச்சு. நாலாவது படம் நரிவேட்டா. இதை நான் ஓடிடியில் தான் பார்த்தேன், ஓகே நல்லா இருக்கு, பட் இன்னும் நல்லா வந்திருக்கலாங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருப்பாங்க, செகண்ட் ஹாஃபில் தான் கதைக்குள்ளே வருவாங்க. அண்ட் இந்த படத்தோட கதை என்னென்னா, மலைவாழ் மக்கள் வந்து எங்களுக்கு இடம் வேணும்னு போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்தணும் இல்லை பேச்சுவார்த்தை பண்ணி முடிக்கணுங்கிறதுக்காக இங்கே போலீஸ் டீம் போகுது. கான்ஸ்டபிளாக போகிற டொவினோ தாமஸ் அங்கே என்னெல்லாம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாருங்கிறது தான் படமே. இதில் ட்விஸ்ட் கலந்து ப்ளஸ் இது உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக எடுத்த ஒரு படம், ஓகே நல்லாயிருக்கு. அஞ்சாவது படம் வந்து மரண மாஸ். பேசில் ஜோசப் வந்து மாதம் ஒரு படம் கொடுத்துருப்பாரு. அந்த வகையில் ஒரு டார்க் காமெடி ஏரியாவில் கூட்டு போன படம். எனக்கு இது தமிழ் டப்பிங்கில் செட் ஆச்சு. இதில் ஒரு சில கில்லர் எல்லாரையும் போட்டு தள்ளி வாயில் வாழைப்பழத்தை வச்சுட்டு ஓடிடுவான். அந்த வாழைப்பழம் வைக்கிற அந்த கருணாட்டியை கண்டுபிடிக்க ஊரே தேடிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் தலையில் கலர் பூசிக்கிட்டு அவர் பாட்டுமே காமெடி பண்ணிட்டு இருக்க நம்ம பேசில் ஜோசப். இப்படியாக எல்லாரும் சந்திச்சு என்னெல்லாம் ஆகுதுங்கிற மாதிரி ஜாலியாக கூட்டு போன படம். எனக்கு இது பொருடிக்காமல் போச்சு, ஓகே பார்க்கலாங்கிற கேட்டகரி. அடுத்து படக்களம் அப்படிங்கிற படம். இது டோட்டலாகவே வித்தியாசமாக இருந்துச்சு. இவர் உடம்புக்குள்ள அவர் உடம்புக்குள்ள இவருன்னு கூடு விட்டு கூடுபாயிர கதை தான். பட் அதுக்குள்ளே இந்த கேரக்டர்ஸ் வச்சு விளையாடுறது, சுராஜ் கேரக்டராக இருக்கட்டும், அந்த காலேஜ் பையன் கேரக்டர்னு அவங்க பர்ஃபார்மன்ஸ்னால அதை வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணுறதுனால அந்த விஷயங்கள்லாம் கொண்டு போனாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஐடியாவாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இடங்களில் சுற்றிக்கிட்டு இருந்த ஃபீல் இருந்தாலும் நல்லா இருக்குப்பா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, காமெடியாகவும் கூட்டு போனாங்கிற மாதிரி ஓகே பார்க்கலாங்கிற கேட்டகரி. அடுத்து பிரவீன் கொடு ஷாப்பு அப்படின்னு நம்ம பேசில் ஜோசஃபர் படம் தான். அவர் தான் மாதம் ஒன்று இறங்குவார். இதில் என்னென்னா ஒரு கல்லுக்கடையில் ஒருத்தர் இறந்துட்டா. அப்படி இப்போ அந்த கல்லுக்கடையில் காலியானவரை இந்த யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு நம்மளால் வந்து விசாரிக்கிறாரு. இதில் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான போலீஸ். அவர் எதெல்லாம் கெஸ் பண்ணுறாரோ அதெல்லாம் அப்படியே நடக்கும். கிட்டத்தட்ட வெத்தலையில் மை போட்டு பார்க்குற மாதிரி எல்லா விஷயத்தையும் இவர் முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஆள். அப்படிப்பட்ட அவர் கேஸை விசாரிக்காமல் ஆன்டியை உஷார் பண்ணுற இந்த ரூட்லேயே போயிட்டுருப்பா. அப்படி இதுக்கு நடுவில் இந்த கேஸ் எப்படி முடிச்சாருன்னு அப்படியே கூட்டு போகிறது தான் இந்த கதை. இது கொஞ்சம் பொறுமையாக பிக்கப் ஆகும், சில இடங்களில் சுற்றி வளைச்சி வந்தாலும் கடைசியாக முடித்த விதம் நல்லா இருந்துச்சு. அடுத்து மீண்டும் பேசில் ஜோசஃபோட பொன்மானுங்கிற படம். எனக்கு இது கான்செப்டாக ஒரு தங்கத்தை வச்சுக்கிட்டு இப்படிலாம் சொன்னீங்களான்ற மாதிரி எனக்கு இந்த ஐடியா நல்லா இருந்துச்சு. அண்டு பேசில் ஜோசப் கேரக்டர்னால் எனக்கு இந்த படம் பிடிச்சிது. இதில் என்னன்னா, தங்கத்தை வந்து மேடம் நீங்கள் காசு கொடுத்தலாம் வாங்க தேவையில்ல, உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்கும், உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னா நம்ம வந்து வாடகை கொடுக்குறோம், கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அந்த தங்கம் உங்ககிட்ட இருக்கும், அதுக்கப்புறம் என்கிட்ட கொடுத்துணுன்னு இப்படி வாடகைக்கு கொடுக்குறவர் தான் நம்ம பேசில் ஜோசப். அப்படி ஒரு குடும்பத்தில் இவர் மாட்டிக்கிட்டு அந்த தங்கத்தை மீட்டெடுத்தாரா, அதுக்கப்புறம் நல்லா ஆகுதுங்கிறது தான் படம். இது வந்து கொஞ்சம் ஃபன் கலந்த பட் அதே டைம் கொஞ்சம் மெசேஜும் சொல்லக்கூடிய ஒரு படம். அடுத்து இப்போ ரீசெண்டாக பார்த்த மூன் வாக் அப்படிங்கிற படம். மைக்கேல் ஜாக்சனுக்கு சார் உங்களுக்காக இந்த படத்தை அர்ப்பணிக்கிறோன்ற மாதிரி மைக்கேல் ஜாக்சனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு கேங்கு, மூன் வாக்கர்ஸுங்கிற கேங்கு பிரேக் டான்ஸ் பண்ணுறது, அவங்க காம்படிஷனில் கலந்துக்கிட்டு அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு ஜாலியான படம். எனக்கு சில மூமெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் ஓவரால் படம் வந்து ஒரு ஓகே லெவல் படம், பார்க்கலாம். அடுத்து டொவினோ தாமஸோட ஐடென்டிட்டி அப்படிங்கிற படம். இல்லை த்ரிஷா இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து வினய் இருக்கிறாரு, நம்ம டொவினோ தாமஸ் இருக்கிறாருன்னு போது ஓகே இந்த காம்போ எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுங்க சார், போரும் சார் ட்விஸ்ட்டே தகட்டுற அளவுக்கு, ஸ்வீட்டாகவே இருந்தாலும் கொஞ்சம் தகட்டுது சார்ன்ற அளவுக்கு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ட்விஸ்ட்டை ஏகப்பட்டது சுற்றி வச்சுருப்பாங்க. அந்த இடங்கள் மட்டும்தான் கொஞ்சம் என்னங்க ரொம்ப போரிங்கன்ற மாதிரி இருக்கும். பட் பார்க்கலாம், டிசப்பாயின்ட் பண்ணாது, ட்ரை பண்ணக்கூடிய படம் தான். அடுத்து ப்ரோமேன்ஸ் அப்படி
அப்படிங்கிற படம். இது வந்து தமிழ் டப்பிங்கில் தான் நான் ட்ரை பண்ணேன்ப்பா. மலையாள வெர்ஷனில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. தமிழ் டப்பிங்கில் எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. அங்கங்கே காமெடிலாம் நான் சிரிக்க ட்ரை பண்ணேன், பட் பெருசாக எனக்கு ஒன்றும் கனெக்ட் ஆகலை. இதில் வந்து அண்ணங்காரன் வந்து காணாமல் போயிட்டான்னு சொல்லி தம்பிக்காரன் வந்து அண்ணன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, அவனை கண்டுபிடிச்சே ஆகணும், அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ற மாதிரி இப்போ எல்லாரும் கேங்காக சேர்ந்து அவங்க அண்ணன் தேடும் படலத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கிறது தான் படம். அண்ட் இதில் எனக்கு பெருசாக அங்கே இங்கே சில இடங்களில் சிரிப்பு வந்துச்சே தவிர மொத்த படமாக பெருசாக கனெக்ட் ஆகலை. எனக்கு இந்த படம் பெருசாக செட் ஆகலை. அடுத்து மோகன்லாலோட எம்புரான் படம். இது நான் தேட்டரில் தான் பார்த்தது. ஆக்சுவலாக வீரதீரசூரன் பார்க்கலான்னு போய் அது ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறதுனால டக்குன்னு இந்த படத்துக்கு போயிட்டேன். இது எனக்கு வந்து பெருசாக செட்டே ஆகலை. எனக்கு ஃபஸ்ட் பார்ட் பிடிக்கும். அது ரொம்ப சிம்பிளாக அப்படியே அழகாக கூட்டு போன படம். அதில் அப்படி காலை தூக்கி இப்படி வைக்கிற இடம்லாம் மாசாக இருக்கும். இதில் ஏகப்பட்ட மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் அது பெருசாக இன்னும் அந்த எல் ஷேப்பில் கொண்டு வர்றது, அந்த காட்டுக்குள்ளே ஃபைட்டு அதெல்லாம் நல்லா இருக்குதுப்பா. விஷுவலாக பார்க்க செம்மையாக இருக்குது, ஆனால் படத்தோட கனெக்ட் ஆக முடியல. என்னமோ ரீல்ஸ் பார்க்குற மாதிரி தான் எனக்கு இது ஃபீல் ஆச்சு. எனக்கு இந்த படம் பெருசாக செட் ஆகலை. அடுத்து ஆலப்புழா ஜிம்கானா. அதாவது நீங்கள் பாக்ஸிங் படத்தை என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்க, சாதிக்கிறான், வில்லனை அடித்து காலி பண்ணுறான், நாக் அவுட் பண்ணுறான், இப்படின்னு இந்த மோட்டிவேஷன்லாம் எதுவுமே இல்லாத ஒரு ஜாலியான படம். +2 ஃபெயில் ஆன பசங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எப்படியாச்சும் காலேஜ் சேர்ந்தோம்னா அதுக்கு நம்ம ஜிம்முக்கு போயிட்டு கற்றுக்கணும்னு ஆலப்புழா ஜிம்மில் போயிட்டு அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே காம்படிஷனில் அவங்க என்னெல்லாம் ஃபன் பண்ணுறாங்கங்கிறது தான் படம். சும்மா ஜாலியாக அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள் தான். அதனால் பெருசாக இது ஒன்றும் கனெக்ட் ஆக முடியல. ஆனால் அப்படியே போர் அடிக்காமல் டேய் என்னடா ஃபார்மேட்டுக்குள்ளே அடங்காமல் நீங்கள் ஒரு ரூட்டில் போகிறீங்கன்ற மாதிரி ஒரு ஓகேவா. எனக்கு பெருசாக எக்ஸைட் பண்ணுற மூமெண்ட்ஸாக எனக்கு இல்லை. அங்கங்கே சில மூமெண்ட்ஸ் ஓகே, அதனால் எனக்கு ஒரு ஓகே லெவல் படம். அடுத்து பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படம். இது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரை நீங்கள் கட்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எவ்வளோ நாசமாக போகுங்கிறத காமெடி கலந்து கூடவே மெசேஜ் கலந்து எப்பா உங்களோட தாட் ப்ராசஸ்ங்கிறது இருக்கணும்ப்பா, அவங்க சொல்கிறாங்கன்னு கண்மூடித்தனமாக நம்பாதீங்கிற அந்த விஷயத்த மெசேஜாக சொன்னதுன்ற மாதிரி கொஞ்சம் ஜாலியாக போச்சு. இதில் ஹீரோ கேரக்டர் பாவம், அவர் குடும்பத்தில் இருக்கிற தம்பிங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தைய பார்த்துட்டாங்க, இவரால் கல்யாணமே பண்ணிக்க முடியல. அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அதனால் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிங்கிற மாதிரி வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் வீடியோவாக போட்டுரும். அதனால் இவர் அனுபவிக்கிற பிரச்சனைகள் தான் படமே. இதில் காமெடி ஏரியா அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கிளைமேக்ஸில் நிறைய விஷயங்கள் சொன்னதுனால அந்த கிளைமேக்ஸ் ஏரியா ஒரு ஓகேவாக இருந்துச்சு. ஓவரால் ஜாலியான ஒரு படம், மெசேஜும் சொல்லக்கூடிய படம், ட்ரை பண்ணலாம். அடுத்து 15வது படம் ஆசாதிங்கிற படம். இது சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை, பெருசாக எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் ட்ரை பண்ணேன். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் ஹாஸ்பிட்டலில் ஒய்ஃபை கடத்தணுங்கன்னு ஹீரோ பிளானை போடுறாரு. அதுக்காக டீமை சேர்க்குறாரு. எதுக்காக அவர் கடத்த போகிறாரு, எப்படி கடத்த போகிறாரு, அதுதான் இந்த மொத்த படமும். நடுவில் அப்படியே என்னடா பண்ண போகிறீங்க, உங்களால் ஒன்றுமே முடியாதுடா, டம்மி பாவாக இருக்கீங்களேன்ற மாதிரி தான் ஃபீல் வரும். கடைசியில் என்ன வேலையை பார்த்தாங்கிறது தான் படம். ஸோ இது தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நான் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ட்ரை பண்ணி நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி செட் ஆகலாம். அடுத்து 16வது படம் நாராயணன்டே 3 ஆண் மக்கள் அப்படிங்கிற படம். எனக்கு இந்த படம் பெருசாலாம் கனெக்ட் ஆகலை, அப்படியே போச்சு. ஓகே நான் போட்டு விட்டேன், அது பாட்டுன்னு அப்படியே போச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. இதெல்லாம் பார்த்து முடிச்ச லிஸ்ட்டு. அதில் எந்தெந்த டைப்பில் படங்கள் இருந்துச்சு நம்ம சொல்லியாச்சா. இப்போ வந்து இன்னும் பார்க்காம ஆல்ரெடி பெண்டிங் வச்சிருக்கிற லிஸ்ட்டை அது பார்த்தா அது ஒரு 8 படம் கிடக்குது. மம்முட்டியோட பசூகா படம் இன்னும் ஓடிட்டு வந்தால் தான் பார்க்கணும். ஸோ அதுவுமே இன்னும் பார்த்து முடியல. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி அதுவும் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. தமிழ் டப்பிங்கில் இருந்தே நான் இன்னும் பெண்டிங்கில் வச்சிருக்கிறேன். பார்க்கணும் அப்படியே எடுத்து வச்சிடறேன். அதுக்குள்ள வேற படம் வந்ததுனால இதை அப்படியே ஒதுக்கி தள்ளிடுறேன். அடுத்து இந்த பெயின் கில்லி அப்படிங்கிற படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஐடியாவே இல்லை. இந்த இன்ஸ்டால அந்த பாட்டு வந்துச்சுல, ஆசை புன்னகை மூஞ்சியில், அந்த பாட்டுக்காகவே இந்த படத்தை பார்க்கணும்னு எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னும் பார்க்கல. அப்புறம் ஒரு ஜாதி ஜாதகம் நம்ம முகுந்தன் அசோசியேட்ஸ் அந்த ஹீரோவோடது, ப்ளஸ் டேவிட் படமும் அதுவும் பார்க்கல. அதுக்குள்ள பாக்ஸிங் படம் பார்க்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள ஆலப்புழா ஜிம்கானா போனதுனால இந்த பாக்ஸிங் ஏரியாவை விட்டுட்டேன். இன்னும் நம்ம கிஷோர் நடிப்பில் வடக்கன் படம், அந்த படமும் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அதுவும் ஹாரர் வைப்பு தான். பார்க்கணும் அது ஏன் தள்ளி போகுதுன்னு தெரில. அப்புறம் டிடெக்டிவ் உஜ்வாலன் அப்படின்னு சொல்லி அந்த படமும் அப்படியே பெண்டிங்கில் கிடக்குது. இன்னும் ரோந்த் அப்படிங்கிற படம் அது ஓடிட்டு வந்தால் தான் பார்க்கணும். எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஓடிட்டு வந்தால் அதுவும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்னும் பார்க்காத பெண்டிங்கில் இருக்க லிஸ்ட்டுப்பா. ஸோ நீங்கள் இன்னும் எத்தனை படங்கள் பெண்டிங்கில் வச்சுருக்கிறீங்க, அண்ட் நீங்கள் பார்த்த படங்களில் இதெல்லாம் பெஸ்ட்டு, இதெல்லாம் ஓகே லெவல், இது பெருசாக செட் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற படத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.